ஹீரோயின் 2 வருஷம் பிஸ்னஸ் ட்ராவல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வருவா. ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்கவும் ஹீரோ அவளை ஹக் பண்ணிப்பான். அவனே அவளுக்கு செருப்பெல்லாம் மாட்டி விடுவான். அவள் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவான். இதை பார்க்கவும் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷத்துல ஹீரோயின் அவள் பையன் கிட்ட இவ்வளோ பாசமாக நடந்துகிட்டது இல்லை. உடனே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு மரணத்தை தவிர வேற எதாலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவான். நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிப்பா. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்குவாங்க. அப்ப ஹீரோயினோட கை ஹீரோ மேல பற்றும். ஹீரோ அவளை கிஸ் பண்ண போவான். ஆனா ஏதோ நினைச்சிட்டு கிஸ் பண்ண மாட்டான். அடுத்த நாள் காலையில ஹீரோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பான். அப்போ ஹீரோயின் அங்க வருவா. ஹீரோ எப்பவுமே அவளுக்காக இப்படிதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை நினைச்சு பாப்பா. அவன் சமைச்சது எல்லாத்தையுமே சாப்பிடுவா. ஹீரோவுக்கு ஷாக்கா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆன இந்த 5 வருஷத்துல அவ ஒரு நாளும் ஹீரோ சமைச்சதை சாப்பிட்டுருக்க மாட்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினோட கம்பெனி திவாலாகிற நிலைமையில இருக்கும். உன் கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணி நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு கண்டிஷன் போடுவான். ஆனா அந்த டைம்ல ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அவனும் ஜெயில இருப்பான். அவளோட பாய் ஃப்ரெண்டையும் அவன் தான் ஜெயிலுக்கு அனுப்புனதா நினைச்சுப்பா. சுத்தமா விருப்பமே இல்லாம தான் அவனை மேரேஜ் பண்ணிப்பா. மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லயே கன்சீவ் ஆயிடுவா. ஹீரோ அவ காலில் விழுந்து கெஞ்சுவான். இந்த குழந்தைய மட்டும் எப்படியாவது நல்லபடியா எனக்கு பெத்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு சொல்லுவான். ஹீரோயின் நல்லா வயலின் வாசிப்பா. குழந்தை பிறந்த பிறகு இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவளோட கரியர் தான் முக்கியம்னு அப்ராட் போயிடுவா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயினுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதே தெரிய வரும். உன்னோட கம்பெனி லாஸ் ஆனதுக்கு காரணமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், இதுக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவளோட ஃப்ரெண்டு புரிய வைப்பா. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவ ஹஸ்பண்டையும் குழந்தையும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவா. அப்ப அவளோட வீட்டு என்ட்ரன்ஸ்ல ஒரு ரோஜா தோட்டமே இருக்கும். ஒரு தடவை ஹீரோயின் ஹீரோட்ட அவளுக்கு ரோஸ் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. அதனால ஹீரோ அவளுக்காக ஒரு ரோஸ் தோட்டமே வச்சிருப்பான். ஒரு தப்பு செய்யாத அவளோட ஹஸ்பண்டை இத்தனை வருஷமா ஹர்ட் பண்ணிருக்கமேன்னு ஃபீல் பண்ணுவா. ஆனா இதை பத்தி ஹீரோட்ட எதுவும் சொல்ல மாட்டா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாமான்னு ஹீரோட்ட கேட்பா. அடுத்து என்ன நடக்குன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.